நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் நான் பல்வேறு விளக்கங்களை சொன்னதற்கு பிறகு வேண்டுமென்றே சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று. நான் தெளிவாகவே நேற்றைய முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார், அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு துரித ரயில் மூலமாக வருகை தந்து நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள். இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும், கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 5ஆம் தேதி என்று விளக்கமாக அதை சொன்னேன். அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வதந்தியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார், அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்போ முந்தானத்து நீங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஓபிஎஸ் சந்திக்கலாம் சார். சென்னை கோட்டூர்புரத்தில் சந்திச்சதாவே ஒரு அழுத்தமான பதிவுகள் வச்சிருக்காங்களே சார். வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புகின்றவர்கள் மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்ப திட்டமிட்டு உங்க மீது வதந்தி பரப்புறாங்கன்னு சொல்றீங்களா சார்? பிடிச்ச வைக்கிறீங்களா நீங்க? இதுபோன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்களை நான் குறிப்பிட்டேன். இருந்தபோதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வதந்திகளை பரப்பி எனக்கு ஒரு அவைப்பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். அது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பிரிஞ்சு போனவங்களை ஒருங்கிணைக்கணும் நீங்க சொல்றதுனால உங்க மீது வசதி திட்டமிட்டு பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்றாங்கன்னு சொல்றீங்க சார்? அந்த மாதிரி இல்லை, என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும், கோடிக்கணக்கான தொண்டருடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம். அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி அது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்பாடுகளை வதந்திகளை பரப்புவது இனியாவது அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சார், இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. யார் பரப்புகிறார்களோ அவர்களே நிறுத்திக் கொண்டால் நலமாக இருக்கும். சார், இதை நீங்க ஒரு எச்சரிக்கையாவே சொல்றதா எடுத்துக்கலாமா சார்? வதந்திகளை நிறுத்திக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இது வதந்திகள் அப்படிங்கிற சூழ்நிலையில எச்சரிக்கை அல்ல. அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது, நான் ஏறத்தாழ 45 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் தூய்மையாக பணியாற்றி இருக்கிறேன், விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன். மக்கள் பணி என்பது சிறந்த முறையில் நான் ஆற்றி இருக்கிறேன். இந்த தொகுதி வாழ் மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டி தந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறேன். அந்த மக்கள் தான் என்னுடைய உயிர் மூச்சு, தொண்டர்கள் தான் என் உயிர் மூச்சு, கழகம்தான் என் உயிர் மூச்சு என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.